ஹாய் ஆல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றது தான். ஓகே, ஸோ நம்ம பார்த்துக்கோ ரைட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் நம்மளே கூட நமக்கு என்னென்னே தெரியாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ட்ரடக்ஷன் படிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே நம்ம வந்து டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்க போகிறோம். ஓகே, லெட்டஸ் சே நம்ம வந்து ஒரு டெடி பியர் வாங்கலாம். ஓகே, ஸோ ஒரு டெடி பியர் வாங்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து வாங்கும்போது எப்படி வாங்குவோம்? நேராக கடைக்கு போயிட்டு கடையில் போய் எனக்கு ஒரு டெடி பியர் கொடுங்க அப்படின்னு கேட்போமா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய மல்டிபிள் வெரைட்டிஸை பார்த்துட்டு இதில் எது உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும் அப்படின்றத யோசிச்சு வாங்குவோமா? ஆப்வியஸ்லி செகண்ட், ரைட். நம்ம வந்து எல்லா டெடிபியர்ஸையும் பார்ப்போம். இதில் வந்து ஓகே நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த டெடிபியர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ரைட். ஓகே, இங்கே ஒரு கொஸ்டின், எப்படி வந்து இந்த டெடிபியர் நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம்? ஓகே, ரைட். நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட வந்து சொல்லலாம் எனக்கு இந்த டெடிபியர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வி ஆர் கம்மிங் டு எ கன்க்ளூஷன். இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, அகெயின் நம்ம வாங்கக்கூடிய டெடிபியர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியுமே ஒழிய கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும் அப்படின்றத கன்க்ளூட் பண்ண முடியாது. ரைட். எல்லா இடத்துலையுமே அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ எனக்கு ஃப்ரெண்டுக்கு டெடிபியர் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவில் வந்து பெஸ்ட்டு அவைலபிள் டேட்டாவை நான் வந்து அனலைஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கன்க்ளூஷனுக்கு நான் வந்து எது மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டியோ அதை எடுத்துக்கிறேன். எதுவுமே புரியல? ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டெடிபியர் வாங்குகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டெடிபியரோட சைஸ். ஓகே, நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட் கூட அதிகமாக பழகும் போது தெரியும் அவங்க வந்து எந்த மாதிரி வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய சிலருக்கு வந்து எல்லாமே பெரிய மெஜஸ்டிக்காக ஜைஜாண்டிக்காக இருக்கிறது பிடிக்கும். சிலருக்கு க்யூட்டாக சின்னதாக, சிலருக்கு மீடியம் சைஸாக யூட்டிலிட்டி சைஸாக அந்த மாதிரி பிடிக்கும். ரைட். ஸோ இங்கே வந்து நம்ம சைஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்டு எந்த மாதிரி சைஸ் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன். ஸோ அவங்க எப்போவுமே வந்து எனக்கு சின்ன சைஸ் தான் பிடிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. மல்டிபிள் டைம்ஸ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம். ரைட். இல்லைனா சிமிலர் டாய்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ரைட். அதை நம்ம பார்த்துருப்போம். ஓகே இவங்ககிட்ட இந்த சைஸ் தான் மேக்ஸிமம் வச்சுருக்கான். ஸோ தேர் இஸ் அ குட் ப்ராபபிலிட்டி தட் மீடியம் சைஸ் டாய்ஸ் அவனுக்கு பிடிக்கும், ஏன்னா நிறைய மீடியம் சைஸ் டாய்ஸ் வச்சுருக்கான் அப்படின்றது. ஓகே, பட் ஸ்டில் இது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். உங்கள் ஃப்ரெண்டு டைரெக்டாக உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம் எனக்கு இந்த மீடியம் சைஸ் டாய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஒரு டேட்டா. ஓகே, அடுத்தது கலர். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன கலரில் உங்களுக்கு டெடிபியர் வாங்கலாம் அப்படின்றது யோசிப்போம். ஸோ அகெயின் உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து எனக்கு இதுதான் ஃபேவரேட் கலர் அப்படின்றத எப்போவாவது ஒரு தடவை ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கிஃப்ட் வாங்கும்போது சொல்ல மாட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது தே வுட் ஹவ் டோல்ட் யூ எனக்கு வந்து ரெட் கலர் தான்டா பிடிக்கும், ஓகே எனக்கு வந்து எல்லோ கலர் பிடிக்கும், எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அது ஒரு டேட்டா. ஓகே, அந்த டேட்டாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ சைஸ் வாங்கியாச்சு, கலர் வாங்கியாச்சு, டெடிபியரில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஓகே, மேபி ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் எனக்கு வந்து பூ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, பூ வந்து டெடிபியர் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி பூ தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ பூ வந்து ஒரு பியர். ஓகே, ஸோ அந்த பேர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேபி இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹிண்ட் இந்த மாதிரி எனக்கு டெடிபியர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன். அகெயின் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அவங்களோட யூசேஜ். ஓகே, டெடிபியர் சிலர் வந்து ஜஸ்ட்டு ஷோக்காக ஷோகேஸில் வைப்பாங்க. அண்ட் சிலர் வந்து என்ன சொல்கிறது, அவங்க ரெகுலராக போகிற இடத்துக்குலாம் டெடிபியரை தூக்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க, கட்டி பிடிச்சி தூங்குறவங்களும் இருக்காங்க. ரைட். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு டெடிபியர் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டேட்டா என்னலாம்? அவங்களுக்கு என்ன சைஸ் பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன வெரைட்டி பிடிக்கும், அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, யூஸ் கரெக்டா.
எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். இந்த டேட்டாலாம் நமக்கு வந்து ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ரைட்? இதெல்லாம் நம்ம எங்கேயோ இருந்து வேரியஸ் டேட்டா பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்து ஒரு பாசிபிள் சொல்யூஷனுக்கு வரோம். ஓகே, நான் இப்போ இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லா டாய்ஸும் மீடியமாக தான் வச்சுருக்கான், மீடியம் சைஸ் டாய்ஸ் தான் இருக்குது. அண்ட் எல்லாமே ரெட் கலர் டாய்ஸ் தான் இருக்குது. அண்ட் அவனுக்கு வந்து ஓகே, நான் அவன் கேட்ட மாதிரி பூவே வாங்கிடுறேன். ஓகே, அண்ட் அவன் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஷோகேஸ். ஓகே, அவன் நார்மலாக ஷோகேஸ் தான் வைப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே அவனுடைய நார்மல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் நான் பேஸ் பண்ணி ஒரு டால் ஒன்று வாங்குகிறேன். ஓகே, இந்த டால் நான் வாங்கினாலும் என் ஃப்ரெண்டுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறது 100% அஷூரன்ஸ் கிடையாது, ரைட்? மேபி 90% கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, 100% அது வந்து கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியாது, கரெக்டாக? ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராபபிள் ஆர் பெஸ்ட் ஃபிட் சொல்யூஷன் கொண்டு வர்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னென்னு எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? நம்ம வந்து அனலைசிங் டேட்டா, ஓகே சாரி ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அனலைசிங் டேட்டா. ஓகே, ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். இந்த டேட்டா வந்து லார்ஜ் வால்யூமாக இருக்கும். ஓகே, லார்ஜ் வால்யூம், சரியா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வந்து ரொம்ப ஹை வால்யூம் டேட்டாவாக இருக்கும். அண்ட் இந்த ஹை வால்யூம் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அனலைஸ் பண்ணி ஆர்கனைஸ் அண்ட் இன்டர்பிரட். ஓகே, ஆர்கனைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஆன்சர், நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராபபிள் ஆன்சர். ஓகே, ப்ராபபிள் ஆன்சர். சாரி, இப்போ தான் புதுசாக வேக்கம் டேப்லெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பேப்பரில் எழுதுனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னை தெரிஞ்சவங்க யாரும் என்னை கலாய்க்க எங்கள் பேப்பரில் மட்டும் நீட்டாக எழுதிருவியான்னு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் ட்ரைங் மை பெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமே. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். ஓகே, இந்த டேட்டா வந்து சின்ன டேட்டாவாக இருக்காது, லார்ஜ் வால்யூம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு டெடி பியர் வாங்கணும், அவ்வளோதான். ஆனால் நார்மலாக சினாரியோ எப்படி வரும் தெரியுமா? ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, லெட் அஸ் சே ஒரு கார் லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கார் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்டது என்ன? ஒரே ஒரு பர்சன், அவங்கள சுற்றி உள்ள டேட்டா, அதுலேருந்து வந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அதோட அனாலிசிஸ், ரைட்? ஆனால் லெட் அஸ் சே டெஸ்லா வந்து இன்றைக்கி ஒரு கார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 மில்லியன் கார்ஸ் அந்த மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ வேரியன்ஸ் பார்க்கணும்? அந்த 1 மில்லியன் கார் செல் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு 30 மில்லியன் யூசர்ஸோட டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் அவங்க டேட்டாலாம் இவ்வளோ சின்னதாக இருக்காது, மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். அவங்க எல்லாரோடைய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, ஓகே, அதை ஆர்கனைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணணும். நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கூட மேட்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ராபபிள் ஆன்சர். ஓகே, இந்த மாடல் சக்ஸஸ் ஆகலாம், ஆகாது, அந்த மாதிரி ஒரு ப்ராபபிள் ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, அதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய வேரியன்ஸ், நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப டீப்பாக போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மெஷின் லேர்னிங்க்கு நமக்கு எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப டீப்பாக ஒரு எக்கனாமிஷியனோ ஒரு ஸ்டாட்டிஸ்டியனோ போய் பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எக்கனாமிஷியன் ஸ்டாட்டிஸ்டியன் அவங்களாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க.
லெட் அஸ் சே நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஓகே திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க நம்மளுடைய ஜிடிபி growth ஓகே ஜிடிபி growthோடைய ப்ரொடிக்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? நம்ம கண்ட்ரியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ரைட், ஓவராலாக இது வந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் இயர் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதுக்கு முந்தின இயர் ஓகே இயர் பிஃபோர் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அண்ட் அதுக்கு என்ன சொல்கிறது, இந்த ரெண்டோட வேரியன்ஸ், டெல்டா, மீடியன், ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ், ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்குது ஓகே. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஓகே இது வந்து இப்போது இப்படி நடந்துகிட்டு இருக்குது, ஸோ இதே கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும் அப்படின்னு ஓகே. ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும், அந்தளவுக்கு டீப்பாக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் போட்டு கொண்டு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம் சொல்கிறோம் அப்படின்னா அது இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்மை வந்து நம்மளுடைய மிஷின் லேர்னிங் மாடலில் யூஸ் பண்ணுவோம் ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு டேர்ம் சொல்லுவோம். இப்போ நான் திடீர்னு வந்து பாப்புலேஷன் அல்லது சாம்பிள் அப்படின்னு நான் சொல்கிறேன், இல்லை மீன், மீடியன், மோட், சாம்பிள் டிவிஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இப்படி ஏதாவது ஒன்று நான் சொல்கிறேன்னு வைங்களேன். உங்களுக்கு நான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை எதை மீன் பண்ணுறேன்னு தெரிஞ்சாதான் அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ரைட். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கக்கூடியது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி தான். நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாலாம் போக மாட்டீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன, எதுக்கு எந்த இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து ஒரு பார்வை பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளாஸ் பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட எதுக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி அரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ரைட். ப்ராப்பராக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன, எதுக்கெல்லாம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே. தேங்க்யூ.